இருக்கிறோம். அருமையான பாடல்களை நாம் கேட்டோம். அது மிக அருமையாக இருந்தது. நாம் சிந்திக்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்து நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கும்படியாக விரும்புகிறேன். மரண தருவாயில் ரட்சிக்கப்பட முடியுமா? மரிக்கிறதுக்கு ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பாக ரட்சிக்கப்பட முடியுமா? முடியும். அதுக்கு வேதத்தில் என்ன ஆதாரம் இருக்கு? சரி பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிப்போம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ அவருடைய 2 சைட்லையும் 2 கல்லர்கள் அடிக்கப்பட்டிருக்கிறாங்க. மக்கள் யாரும் கல்லர்களை எதுவுமே என்ன செய்யலை, பேசலை, அவங்கள தூசிகளை, திட்டலை, அவங்க செஞ்ச அக்கிரமத்தை என்ன செய்யலை, சொல்லலை. ஆனால் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை தான் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க இல்லையா? இப்போ தேவாலயத்தை இடித்து 3 நாளைக்குள்ளே கட்டுகிறவனே, நீ என்ன செய்வா, சிலுவையிலிருந்து இறங்கி வா அப்படின்னு சொல்கிறாங்க. பிறனை ரட்சித்தான், தண்ணி ரட்சித்துக்குள்ள திராணி இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது மட்டும் இல்லை, அவங்க தலையை துலுக்கி உதட்டை பிதுக்கி அவங்க பரியாசம் பண்ணினாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன் அப்படின்னா, நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தியே. இப்போ உன்னையால் சிலுவையிலிருந்து இறங்கி வர முடியலையா அப்படின்னு சொல்லிட்டு பரியாசம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மௌனமாக இருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க, எதுவுமே அவங்களுக்கு பதில் சொல்லலை. இப்போ இந்த கல்லர்களும் என்ன செய்கிறாங்க, அவரை பரியாசம்தான் பண்ணுறாங்க. சாவ போகிறப்ப கூட அவங்களுக்கு அந்த பரியாசம்தான் இருந்துச்சு. அப்போ தான் ஒரு கள்ளன் சொல்கிறான், நாம் நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், இவர் தகாததொன்றும் செய்யவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறத நம்ம பார்க்குறோம். அது வரைக்கும் அவனுக்கு அந்த உணர்வு இல்லை. ஆனாலும் இந்த சிலுவையில் இவ்வளவு எல்லாரும் பேசுகிறதையும் வைக்கிறதையும் எல்லாம் பார்த்தும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அமைதியாக இருந்த உடனே அவனுக்குள்ளே ஒரு உணர்வு உருவாகிறது. நாமன்னா என்ன செஞ்சிருப்போம், எவ்வளோ கடுமையாக அவங்கள பேசியிருப்போம் இல்லையா? போகிறது போகிறோம் பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் ஒரு வார்த்தை கூட என்ன செய்யலை, பேசலை. இவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் இல்லையா? அவர் செஞ்ச அற்புதங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அனுபவிச்சும் இருக்கலாம். அவை உணர்வடைந்து சொல்றான், இவர் தகாததொன்றும் செய்யவில்லை, நாம் நியாயமாக நாம் என்ன செய்கிறோம், தண்டிக்கப்படுகிறோம் நாம் செஞ்ச தவறுகளுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாங்க, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பார். இப்போ ஆண்டவருக்கு ஒரு விருப்பம். ஒருவேளை இன்னைக்கு நீ அந்த பெருமாடு உள்ள ஸ்திரியை பார்த்து சொன்னாங்க, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் இந்த கல்லனையும் என்ன செஞ்சிருக்கலாம், உன்னுடைய விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படின்னு என்ன செய்யலாம், சொல்லியிருக்கலாம் இல்லையா? அல்லது உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஏன் ஆண்டவர்
இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சொன்னாங்க? ஒத்துக்கிட்டேன். ஆமா, அப்போ உனக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொல்லிடலாமே, உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிடலாமே. ஆமா, அதனால சரி பாருங்க, அவங்க அதுக்கப்புறம் பாவ மன்னிப்பு பெற்று சாட்சி சொல்லி ஞானஸ்தானம் எடுத்து கர்த்தருடைய பந்தியில் ஐக்கியப்பட போகிறது கிடையாது இல்லையா? அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறாங்க, இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய். இப்போ அது மட்டுமல்ல, இன்னொரு காரியம் என்ன முக்கியமா அப்படின்னா, ஆண்டவருக்கு நாம் அவரோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அவரோடு கூட நாம் இருக்கணும் இல்லையா? அதனால தான் யோவான் 14ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். அப்போ நான் மறுபடியும் வந்து என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன். இப்போ அவருடைய வாஞ்சை என்ன? அவருடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் அல்லது அவரால் உருவாக்கப்பட்ட எல்லா மக்களும் என்ன செய்யணும்? அவரிடத்துல இருக்கணும். அவரிடத்துல இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம். அதுதான் அவருடைய ஜெபமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுதான் அவருடைய ஜெபம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். இங்க கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெபிக்கும் பொழுது சொல்றாங்க, நீங்க எனக்கு கொடுத்தவர்கள் என்னோடு கூட இருக்கணும், அதுதான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய மகிமையை பார்க்கணும், அவருடைய மகிமையில் இருக்கணும், ஆனால் என்னோடு கூட இருக்கணும், அதுதான் ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கு இல்லையா? இப்போ அதனால் அவரோடு கூட இருக்கிறது எவ்வளோ பெரிய சிலாக்கியம் இல்லையா? வானத்தையும் அண்ட சராசரங்களையும் உண்டாக்கின மகத்துவமான தேவனோடு கூட இருக்க வேண்டும் இல்லையா? எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், ஆளுகை செய்கிறவர், இவ்வளவு வல்லமையுள்ள தேவன். அப்பேற்பட்ட ஒரு தேவனோடு கூட நாம இருக்கிறோம் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் விரும்புகிறார் அப்படின்னு சொன்னா அது எவ்வளோ பெரிய சிலாக்கியங்க. இன்னைக்கு இந்த நியூஸில் பார்க்குற சமயத்தில் ஒரு மந்திரி கூட நிற்கிறதுல எவ்வளவு போட்டி போட்டு என்ன செய்கிறாங்க? போஸ்ட் கொடுக்கறதுக்கு நிற்கிறாங்க, ஒருத்தரை தள்ளிக்கிட்டு. அப்புறம் முதல்வரோடு நிற்கணும் அப்படின்னா இன்னும் அதை விட போட்டி. இன்னும் பிரதமரோடு கூட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிடணும் அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு எவ்வளவு போட்டியாக இருக்குது. நீயா நானா அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு நிற்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? அப்போ அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, என்னோடு கூட நீ இருக்கணும். அப்போ அண்ட சராசரங்களையும் உண்டாக்கி அவைகளை ஆளு செய்து அவளை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரோடு கூட நம்ம உட்காரணும், அவரோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சிலாக்கியங்க. அது கொடுத்து வைக்கவே வைக்காது. ஆனால் அந்த சிலாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அவர் இலவசமாக என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. அதனால இலவசம் அப்படிங்கிறதுனால இன்னைக்கு அது ரொம்ப சீப்பாக போயிடுச்சு இல்லையா? அதுக்கு இவ்வளோ ஒரு அமௌண்ட்டு அல்லது இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மெல்லாம் என்ன செய்ய முடியாது? அதை பெற்றுக்கொள்ள முடியாது, அதை வாங்க முடியாது. நம்ம இருக்கிற நிலைமை எவ்வளோ பெரிய பணக்காரர்கள்லாம் இருக்கிறாங்க, அவங்க அதை வாங்கிடுவாங்க. நம்ம ஒரு நாள் வாங்க முடியாது.
ஆனால் இலவசம் அப்படிங்கிறதுனால தான் நமக்கு அது ஈவாக கொடுக்கப்பட்டிருக்கு. இலவசம் அப்படிங்கிறதுனால அவங்க அதை என்ன செய்யலை, விரும்பலை. நாங்கள் பணம் கொடுத்து தான் வாங்குவோம். இன்னும் சிலர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய சரீரத்தை சித்திரவதை செய்து, ஒரு நாளைக்கு முன்னாடி என்னமோ நிகழ்ச்சி செய்தியில் பார்த்தேன், கத்தி போடுறதான். அவங்க என்ன செய்கிறாங்க, முதுகில் கத்தியை மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க, முதுகெல்லாம் ரத்தம் ஒழுகிக்கிட்டு இருக்குது. எதுக்காக கத்தி போடுறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல எனக்கு. சரியா? அப்ப அதன் மூலமாக நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ இல்லையோ தெரியல. அதன் மூலமாக நமக்கு மீட்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களோ தெரியல. நான் 2-3 நாளையில் இன்னைக்கு நினைக்கிறேன், எங்க தெருவில் முஸ்லீம் நெருப்பு மிதிக்கிறாங்க. சரி, அப்ப இதனால அவங்களுக்கு என்ன பிரயோஜனம்? எல்லாரும் போல நாங்களும் அதுக்கு பழைய ஏற்பாட்டில் சில காரியங்களை அவங்க எடுத்துக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட அந்த கிரியைகள் மூலமாக நமக்கு ரட்சிப்பு இல்லைன்னு தான் ஆண்டவர் சொல்றாங்க இல்லையா? அப்ப நம்ம அவரோடு கூட என்ன செய்யணும், இருக்கணும். அப்ப நம்ம அவரோடு கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து அவர் இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார் இல்லையா? அவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். இந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நமக்கு இலவசமாக ஈவாக கொடுப்பதற்காக அவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்திற்கு இறங்கி வந்தார். அப்ப இந்த இறங்கி வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே நம்முடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். பாருங்க, எபேசியர் 1:7 வாசிங்க. இவருடைய இரத்தத்தினாலே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் ஐஸ்வர்யம். இப்ப நம்முடைய கிரியைகளினால இப்படி கத்தி போடுறது, நெருப்பு மிதிக்கிறது, சரீரத்தை ஒடுக்கிறது, வேல் குத்திக்கிறது, இப்படி இதன் மூலமாக நமக்கு ரட்சிப்பு கிடையாது இல்லையா? இதன் மூலமாக நான் தேவனோடு கூட இருக்க முடியாத சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா ஆண்டவருடைய கிருபையினால, அவருடைய தயவினால, அவருடைய இரக்கத்தினால, அவர் நம்மேல் வைத்த அன்பினால இந்த சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்ப அவருக்குள் பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது. பாவம் மன்னிக்கப்பட்டால்தான் நாம் அவரோடு இருக்க முடியாத சிலாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இல்லையா? அதனால தான் அவர் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் ஜீவனோடு உயிர் தெழுந்தாங்க. அப்போ அந்த உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே நம்பிக்கை வச்சு அவரை ஏற்றுக்கொள்கிறப்ப யோவான் 1:12 நம்முடைய வாசிக்கிறோம். வாசிங்க. அப்படி அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதே நாம் என்ன செய்கிறோம், அவருடைய பிள்ளையாக மாறுகிறோம் இல்லையா? அவருடைய பிள்ளையாக நாம் மாறுகிறோம். அப்போ அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறதுனால அவர் இருக்கிற இடத்துக்கு நாம் என்ன செய்ய போகிறோம், போக போகிறோம் இல்லையா? அவரோடு கூட இருக்க முடியாத அந்த சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போ அவருடைய பிள்ளைகள் அல்ல அப்படின்னா அவங்களுக்கு அந்த சிலாக்கியம் கிடைக்காது. அவரோடு இருக்க முடியாத சிலாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. சரியா? இப்போ அவருடைய பிள்ளையாக மாறணும் அப்படின்னு சொன்னா
அவர் மேலே விசுவாசம் வைக்கணும். இயேசு கிறிஸ்து எனக்காக வந்தார், எனக்காக வாழ்ந்தார், என்னுடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார் என்று நாம் என்ன செய்யணும்? விசுவாசம் வச்சு அவரிடத்துல நம்முடைய பாவங்களை அறிக்கை செஞ்சு அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் இந்த ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி ஏற்றுக்கொண்டால் நிச்சயமா நாம் அவரோடு கூட இருப்போம் அப்படின்னு தைரியமாக என்ன செய்யலாம்? சொல்லலாம். அதே 3ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை வாசிங்க. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. விசுவாசிக்கல அப்படின்னா அவங்க யாரு எதுக்கு உட்பட்டாச்சு? ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிடுச்சு. விசுவாசிக்காதவங்க ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு தான். அந்த ஆக்கினை தீர்ப்பு என்ன அப்படின்னா நரகம், நித்தியமானது. அது அக்கினியும் கந்தகமும் எரியக்கூடிய கடல். அதிலிருந்து வெளியே வர முடியாது. அந்த இடத்துக்கு தான் போகணும். ஒன்று நீங்கள் தேவனோடு கூட இருக்கணும், இல்லைன்னா தேவன் இல்லாத அந்த நரகத்தில் வேதனையை அனுபவிக்கணும். இது ரெண்டில் ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் தெரிஞ்சு கொள்ளணும். இப்போ நீங்கள் எதை தெரிஞ்சு கொள்ள போகிறீங்க? இப்போ இன்றைக்கு இந்த சாயந்தர வேளையில் இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நீங்கள் சிந்திக்கணும். சிந்திக்கிறது மட்டுமில்ல, ஒரு நல்ல தீர்மானம் எடுக்கணும் இல்லையா? தேவனா நரகமா, அவ்வளோதான். இப்போ தேவனோடு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அங்கே அது எப்படி இருக்கும் அப்படின்னா, அழுகை இருக்காது, பற்கடிப்பு இருக்காது, கண்ணீர் இருக்காது, வேதனை இருக்காது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம என்ன செய்ய இருப்போம். இது எவ்வளோ பெரிய சிலாக்கியம்! கொஞ்ச நாள் இல்லை, சில வருஷங்கள் இல்லை, நித்தியமாக அவரோடு கூட நம்ம இருப்போம். அவ்வளோ பெரிய சிலாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு இலவசமாக கொடுக்காங்க, சும்மா கொடுக்குறாங்க. நீ நம்பி பெற்றுக்கொள், நம்பி பெற்றுக்கொள், அவ்வளோதான். இல்லை, நீ எங்கேயும் நடக்க வேண்டாம். சரி, இப்போ அதனால நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுறது நீங்கள் தான். யாரு கூட இருக்கணும்? நரகத்தில் வேதனையோடு கூட இருக்கணுமா, அல்லது தேவனோடு கூட இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் இன்றைக்கு ஒரு நல்ல தீர்மானத்தோடு போகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கும் இந்த காலையினுடைய தொடர்ச்சியாக, அந்த எழுப்புதலின் தொடர்ச்சியாக இன்னும் ஒரு சில வசனங்களை கூட நம்ம என்ன செய்யலாம்? பார்க்கலாம். இப்போ எலியாவுக்கு வந்த எழுப்புதல், எலியாவின் மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்த எழுப்புதலை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்த ஒரு பெரிய எழுப்புதல். என்ன எழுப்புதல் தெரியுமா? கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டார்கள். அதுதான் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய எழுப்புதல். கர்த்தர் தான் தெய்வம் என்பதை அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அறிந்து கொண்டார்கள். அது வரைக்கும் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிப்போம். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லல. அப்ப அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? இந்த பக்கம் நாங்க கர்த்தருக்கு பலி செலுத்துவோம் இல்லையா, அந்த பக்கம் பாகாலுக்கு நாங்க பலி செலுத்துவோம்.
2 நினைவுகளினால ரெட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க இல்லையா? அதனால அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியற்ற ஒரு வாழ்க்கை, விடுதலையற்ற ஒரு வாழ்க்கை, அடிமையான ஒரு வாழ்க்கை இல்லையா? அடிமையான ஒரு வாழ்க்கை. அப்போ அப்படித்தான் வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. அப்போ அந்த மக்கள் மத்தியில் அந்த மக்களுக்கு தான் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு எழுப்புதல் உருவாயிற்று. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு இருந்தோம் காலையில். அடுத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவன் கடிந்து கொண்டான். கடிந்து கொண்டான். சரியா? அவங்களுடைய நிலைமையை கடிந்து கொண்டான். என்ன அப்படின்னா, நீங்க எந்த மட்டும் குந்தி குந்தி 2 நினைவுகளால் இருப்பீர்கள், நடப்பீர்கள். அப்ப தேவனுடைய சபை கடிந்து கொள்ளப்பட்டால்தான் தேவனுடைய சபையில எழுப்புதல் உருவாகும். அப்படி தடவி கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா எழுப்புதலே உருவாகாது. ஆனா இன்றைக்கு எல்லாம் விரும்புறது அப்படிதான், நம்மளை தடவி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் விரும்புறாங்க. கடிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா யாருக்கும் பிடிக்கிறது இல்லை. கடிந்து கொண்டா சின்ன பிள்ளைகள் இருந்து கடிந்து கொண்டானே பக்கத்தில் வர மாட்டாங்க. அவங்கள கொஞ்சனா ஓடி வருவாங்க. இப்போ அதே போலதான் இன்றைக்கு பெரியவங்களும் விரும்புகிறத பார்க்கிறோம். அப்படி இருக்கிறதுனால தேவனுடைய சபையில எழுப்புதலை பார்க்க முடியவில்லை. இப்போ ஆண்டவர் நம்மளை பார்த்து கேட்கிறாங்க, நம்ம 2 நினைவுகளினால் எவ்வளவு நாளைக்கு இருப்போம்? மறுபடியும் அந்த 18-21 வாசிங்க. அப்ப இங்க என்ன பார்க்கிறோம்? அவர் கடிந்து கொள்ளுகிறார். நீங்க எப்படி இருப்பீங்க? எப்படி எவ்வளவு நாளைக்கு இப்படி இருப்பீங்க? ஒண்ணு ஆண்டவர், இல்லைன்னா உலகம். 2ல ஒண்ணு நீங்க என்ன செஞ்சுக்கணும்? தெரிஞ்சுக்கிடணும். கர்த்தர் தான் தெய்வம்னா அவருக்காக நீங்க வாழுங்க. உலகம்தான் தெய்வம்னா உலகத்துக்காக நீங்க வாழுங்க. ஏன் 2 நினைவுகளினால இருக்கிறீங்க? உலகத்துக்கும் கர்த்தருக்கும் ஏன் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க? அன்று சொல்றாங்க 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல, ஒருத்தனை பகைக்கணும், ஒருத்தனை நேசிக்கணும் இல்லையா? அப்ப இங்க அவர் கடிந்து கொள்ளுகிறார். சரி, கடிந்து கொள்ளப்படுகிறது தேவனுடைய சபையில மிக அவசியம். அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அது 18ஆம் அதிகாரத்துல 30-31 வாசிங்க. சரி, இங்க அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அங்கே 30 வசனத்துல பார்க்கிற சமயத்துல தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டான். இன்னைக்கு நம்முடைய பலிபீடம் தகர்க்கப்பட்டு போயிருக்கு. அது செப்பினிடப்பட வேண்டும், புதுப்பிக்கப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில என்னெல்லாம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் உடைந்து போயிருக்கிறது, என்னென்ன காரியங்கள் நொறுங்கி போயிருக்கு அப்படின்னா விடுபட்டு போயிருக்கு. என்னென்ன காரியங்களை செய்யாம இருக்கிறோம், எப்படியெல்லாம் வாழாமல் இருக்கிறோம், இதை நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும். ஆண்டவர் அதை விரும்புறாங்க, புதுப்பிக்கணும். அதனால
அங்கே அங்கே அவங்களுக்கு அங்கே தகர்க்கப்பட்டிருந்த பலிபீடத்தை அதுக்கு முந்தின ராஜாலாம் அதை பலிபீடத்தை தகர்த்து போட்டிருந்தாங்க, உடைச்சி போட்டிருந்தாங்க. இப்போ அதை என்ன செஞ்சாங்க? புதுப்பித்தாங்க. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் அங்கே தகர்ந்து போன, விட்டு போன, செயல்படாமல் போன காரியங்களை நம்ம புதுப்பிக்கணும். அதே போல் தேவனுடைய சபையிலையும் செயல்படாமல் இன்றைக்கு நிறைய காரியங்களை நம்ம ஆரம்பத்திலேருந்து யோசித்தோன்னா நம்ம நிறைய காரியங்களை விட்டுருக்கிறோம். அதெல்லாம் மறுபடியும் நம்ம என்ன செய்யணும்? புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. புதுப்பிச்சு அதுக்கு இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிட்டார். இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிட்டான் என்று பார்க்கிறோம். அப்ப இஸ்ரவேல் என்று சொன்னா புதுப்பிக்கப்பட்டவன். யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு போராடி வெற்றி பெற்றதுனால ஆண்டவர் சொல்றாங்க, இனி நீ யாக்கோபு இல்லை, எத்தனை இல்லை, நீ இஸ்ரவேல். இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பெயர் சூட்டுகிறத பார்க்கிறோம். ஒரு புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும், அதான் இஸ்ரேல். புதுப்பிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். சரி, இப்போ அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல, என்னிடத்துல, உங்களிடத்துல விரும்புகிறாங்க, தேவனுடைய சபையில விரும்புகிறாங்க. அன்றைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில அவ்விதமாக புதுப்பிக்கப்பட்டதை பார்க்கிறோம். அடுத்து என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப, அந்த 12 கோத்திரங்களுக்கு ஏற்ற மாதிரி 12 கற்களை வைத்து அவர் கட்டினார். 12 கற்களை வைத்து அதை கட்டினார். அது 12 கோத்திரங்களின் ஞாபகமாக. இன்னைக்கு நமக்கு 12 அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இருந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா, அங்கே அப்போஸ்தலர் 2:42 வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பமிட்டதிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்ப இந்த அப்போஸ்தலருடைய உபதேசம், நம்ம சொல்றோம் அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி நாங்கள் கூடி ஆராதிக்கிறோம், அப்பம் எடுக்கிறோம். 2 இருக்கு, அந்யோன்யத்திலும் ஜெபம் பண்ணுவதிலும் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, முதலாவது ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில உருவாகிற எழுப்புதல் தான் தேவனுடைய சபையில உருவாகும். இது ஏன் தேவனுடைய சபை மந்தமா இருக்கு? ஒரு தனி விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எழுப்புதல் இல்லை. அப்ப இது தகர்க்கப்பட்டு போயிருக்கிறது. ஐக்கியம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது, அந்யோன்ய ஐக்கியம். சரியா? அதுக்கப்புறம் ஜெபம் தகர்க்கப்பட்டு இருக்கிறது. பொதுவாக நம்ம ஜெபத்துக்கு நம்ம எவ்வளோ பேர் கூடி வரோம், ஆனால் அது எப்படி ஜெபம் பண்ணுறோம்? ஒரு மனுஷன் ஜெபம் பண்ணுறோமா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வித்தியாசங்கள் இருக்கு. ஒருத்தர் இப்படி ஜெபம் பண்ணணும், ஒருத்தர் அப்படி ஜெபம் பண்ணணும். இந்த ஒரு அந்த முதன்மைக்கு கீழ்ப்படியா என்ன செய்யறது இல்லை, யாருக்கும் மனசு இருக்கிறது இல்லை, கீழ்ப்படிய மனசு இருக்கிறது இல்லை. வித்தியாசமான நினைவுகள், இதெல்லாம் மாறணும். சபையில என்ன சொல்றாங்களோ அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? உட்பட்டு நடக்கக்கூடியவங்களாக இருக்கணும். சரி, அப்ப இதுதான் ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுக்கும். அதுக்கு மாறா யோசிக்கிறது, பேசிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஐக்கியத்தை கொடுக்காது, தகர்க்கப்படும். இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? செப்பனிடணும் இல்லையா? நம்ம கடந்த வாரத்தில் கேட்ட மாதிரி பழுது பார்த்து கட்டினார்கள். அதெல்லாம் பழுது பார்க்கப்பட வேண்டும், அதெல்லாம் கட்டப்பட வேண்டும்.
சரி, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ 35 36 வாசிங்க அதே அதிகாரத்தில். வாசி வாசி. இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அடுத்து எலியாவுடைய ஜெபத்தை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்க. அடுத்து அதுக்கு முன்னாடி அவருடைய சவாலான வாழ்க்கை பாருங்க. அந்த பாகால் தீர்க்கதரிசி இடத்துல சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஒரு சவால் விடுறேன், அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா ஒரு தனி மனிதன். அப்ப அவங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்பதான் அவர் என்ன செய்யறாரு, ஒரு பலிபீடம் கட்டுங்க, நீங்க பலி செலுத்துங்க, பலி செலுத்தினா உங்க பாகல்ங்கிற தெய்வம் அந்த பலியை அக்னியினால என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லைன்னா நான் பலி செலுத்துறேன், ஆனால் என்னுடைய தேவன் அவர் அக்கினியினால பதில் கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சொல்லுகிறாங்க. இல்லை, ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை தான். நமக்கு அது வருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம். அவங்களும் என்ன செஞ்சிட்டாங்க, சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சரி நீங்கள் நிறைய பேராக இருக்கிறதுனால நீங்கள் முதல்ல என்ன செய்யுங்க, பலி செலுத்துங்க, உங்கள் தேவன் உனக்கு நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி அவங்க பலி செலுத்தினாங்க. அவங்க பாகாலை நோக்கி கூப்பிட்டாங்க, அடிச்சுக்கிட்டாங்க, கீறிக்கிட்டாங்க, எதுவுமே இல்லை. அவங்களுக்கு முன்னாடி இவர் சொல்கிறாரு, அவன் தூங்குவான், இன்னும் சத்தமாக கூப்பிடுங்க, அல்லது எங்கன்னா ஜோலியாக போயிருப்பான், கூப்பிடுங்க இன்னும் சத்தமாக, இல்லையா? அப்போ எவ்வளோ நம்பிக்கை ஆண்டவர் மேலே. அதான் யோசிக்க, ஆண்டவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை. அதனால தான் அவளை தைரியமாக பேசுகிறத பார்க்குறோம். சரி, அப்போ அதுக்கப்புறம் சாயந்தரம் ஆக போகுது. அதனால் சரி நான் இப்போ பலி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செஞ்சாங்க, பலிபீடத்தை புதுப்பிச்சு 12 கற்களினால கட்டி பலியிட்டு சுற்றியும் கொஞ்சம் வாய்க்கால் மாதிரி தோண்டி விட்டு எத்தனை குடம் தண்ணி ஊற்றுனாங்க? 15. எங்க இருக்கு பாருங்க. வாசிங்க. 34 தான் வாசிங்க. போதும். சரி, அப்போ எவ்வளோ வச்சுது? 12. சரியா? அப்போ 12 குடம் தண்ணியை என்ன செய்கிறாங்க, அந்த பலியில் ஊற்றுறாங்க. இப்போ விறகெல்லாம் நல்லா நனைஞ்சிருச்சு. அந்த தண்ணியை சுற்றி அந்த வாய்க்காலில் நிரம்பிருச்சு. எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யணும் சொன்னோம், அக்னினால இதுக்கு பதில் கொடுக்கணும். அவருடைய ஜெபம் எவ்வளோ சுருக்கமாக இருந்தது பார்த்தீங்களா? அதுதான் நம்ம என்ன செஞ்சோம், வாஸ்தவம். வாசிங்க. அப்போ பாருங்க, இதுதான் எலியாவுடைய ஒரு ஜெபம் இல்லையா? அவ்வளோ சுருக்கமான ஜெபத்துக்கு ஆண்டவர் பெரிய ஒரு பதிலை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம்.
அடுத்த வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் அண்டி போட்டது. பாருங்க, அவங்க பலிபீடத்தை மட்டும் அந்த அக்கினி பட்சிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இவங்க தண்ணி முதற்கொண்டு எல்லாத்தையும் பட்சித்து போட்டுச்சு. ஆண்டவர் எலியாவுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தாங்க. இப்போ அதுக்கு எலியாவுடைய வாழ்க்கை ஒரு சவாலான ஒரு வாழ்க்கையாக இருந்தது இல்லையா? அப்போ ஆண்டவர் நம்முடைய ஜெபத்திற்கும் பதில் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு சவாலான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடியவங்களாக இருக்கணும். தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் நம்மை ஆராய்ந்து பார்க்கிறார். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று சொல்லி என்னை சோதித்து பாரு அப்படின்னு சொல்றார். இப்போ ஆண்டவர் நம்மளை சோதிச்சு பார்க்குறாங்க. நம்ம எங்க இந்த நாள் முழுசும் உலகத்தில் நம்ம வாழ்ந்து ராத்திரியில் அவருக்கு முன்பாக போய் நிற்கிற சமயத்தில் அவருக்கு முன்பாக நின்னா இந்த நாள் முழுதும் நாம் என்னென்ன காரியங்களில் தவறு இருக்கிறோம், தவறு செஞ்சுருக்கிறோம், அவருக்கு பிரியமில்லாத வாழ்ந்திருக்கோம், பேசியிருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே தெரியும். அதை நம்ம ஆண்டவரிடத்தில் அறிக்கை செஞ்சு மறுபடியும் நம்மளை புதுப்பிச்சுக்கிடணும். நான் மறுபடியும் அதையே அடுத்த நாளும் செய்யக்கூடாது இல்லையா? அடுத்த நாளும் அதையே செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா மனுஷன் தவறு செய்யக்கூடியவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாளும் அதையே செய்யக்கூடாது. அதில் ஒரு பாதியாச்சும் நம்ம என்ன செஞ்சுருக்கணும், விட்டுருக்கணும். இல்லை கால்வாசி வச்சு நம்ம என்ன செஞ்சுருக்கணும், விட்டுருக்கணும். அடுத்த நாள் அதுலேயும் கால்வாசி. இப்படி நம்முடைய வாழ்க்கையை சுத்தமாக இருக்கணும். அப்போ அதனால தான் ஆண்டவர் சொன்னாங்க, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். ஏன் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை பரிசுத்தத்திற்கென்று தான் அழைத்திருக்கிறார். நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆக வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். சரியா? இப்போ இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். ஆனால் நம்முடைய மனசில் வச்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் வாழுவோம் அப்படின்னு சொன்னோன்னா அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அடுத்து 39வது வசனம் வாசிங்க. அப்போ அங்கே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப அந்த இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல், குந்தி குந்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த மக்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல், இஸ்ரேல் ஜனங்களுக்குள்ளே ஒரு பெரிய எழுப்புதல். இப்போ அவங்க முகங்குப்புற விழுந்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இனி நான் வாழ்றது ஆண்டவருக்காக தான் வாழுவேன் அப்படின்னு முகங்குப்புற விழுந்து அவங்க சொல்றாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். அப்படின்னா பாகால் தெய்வம் இல்லை, பாகால் தெய்வம் இல்லை, கர்த்தர் தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாயினால அறிக்கை செய்கிறத பார்க்கிறோம். எழுப்புதல். இப்போ நம் மூலமாக தேவனுடைய சபையில் எழுப்புதல் உருவாகும், சபையின் மூலமாக வெளியில் எழுப்புதல் உருவாகும் இல்லையா? சென்னையில் எழுப்புதல் உருவாகும், தமிழகத்தில் எழுப்புதல் உருவாகும். இப்படி அது பெருகிட்டே போகும் இல்லையா? கிணறு இருக்கு, கிணத்துடைய நடுவில் ஒரு சின்ன கல்லை போடுங்க, அந்த அலை அப்படியே போய்கிட்டே இருக்கிறோம். அந்த இடத்துல சின்ன கல் தானே அப்படின்னு அங்கேயே நிற்காது, அது கடைசி வரைக்கும் போகும். அதே போல் அந்த எழுப்புதல் எல்லா இடங்களுக்கும் பரவும். சரி, ஏன் அப்போ நம்ம அந்த எழுப்புதலுக்கு நம்ம காரணமாக ஏன் இருக்கக்கூடாது? ஒருவேளை நான் ஏன் இருக்கக்கூடாது, நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது, ஏன் நம்முடைய சபை இருக்கக்கூடாது இல்லையா? நம்ம சிந்திப்போம், செயல்படுவோம். தேவன் தாமே இந்த வார்த்தையை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இரவில் நன்றியோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் இவ்விதமாய் கூடி வரும்படியான சிலாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய நாமத்தினாலே நாங்கள் உடைய சமூகத்தில்
ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக அமர்ந்திருந்தோம். நீர் உம்முடைய ஆவியானவர் மூலமாக எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். விசேஷமாக உம்மை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையில் குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இல்லாதபடிக்கு, இதுவா அதுவா அப்படிங்கிற ஒரு நிலைமையில் இல்லாதபடிக்கு, நான் தேவனோடு கூட இருக்கணுமா, இல்லை அந்த நித்திய வேதனை நிறைந்த இடத்திற்கு போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல தீர்மானம் பண்ணி, ஒரு நல்ல தீர்மானத்தோடு கூட இங்கிருந்து கடந்து போக உதவி செய்யுங்க. கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்களும் என்னுடைய வாழ்க்கையில் எழுப்புதல் வேண்டும். என்னுடைய வாழ்க்கையில் அந்த தகர்க்கப்பட்ட அந்த என்னென்ன காரியங்களெல்லாம் விட்டிருக்கிறோனோ அதெல்லாம் நான் செயல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நல்ல தீர்மானத்தோடும், தேவனுடைய சபையில் விட்டு போன எல்லா காரியங்களையும் மறுபடியும் புதுப்பித்து செயல்படுத்த வேண்டும் என்கிற வாஞ்சியோடும் கடந்து போகும்படியான கிருபையை தாங்க. உடைய வசனம் எங்களோடு தொடர்ந்து பேசட்டும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய வசனம் எங்களோடு பேசட்டும். உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களாக இருக்க உதவி செய்யுங்க. எலியா கூட நீ ஆகாப்புக்கு உன்னை காண்பி என்று சொன்ன பொழுது தைரியமாக உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அங்கே ஆகாப்புக்கு முன்பாக போனதை நாங்கள் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு கீழ்ப்படிதல் எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமேருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.